இருக்கும். ஸோ பழி தேவன் மேலேயும் வைக்காதீங்க, பழி உங்க மேலேயும் போடாதீங்க. கர்த்தரை நம்பி நடந்து கொண்டே இருங்கள். ஒரே வசனத்துல 103 சொல்றாரு, உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சு உன் நோய்கள் எல்லாம். ஸோ ஆண்டவர் ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி தான் வச்சிருக்கிறார். ஆகையால் இன்னைக்கு விசுவாசமா இருங்க, கர்த்தரனை சுகமாக்குவார். பழிகளை நம்ம யார் மேலே போடுறோம்னாவே அது நல்ல உபதேசம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், விழுந்து போன ஏவாள் ஆதாம் ஆண்டவர் கேட்டார், எங்க இருக்கிறார்? நீ குத்திய ஒரு பொம்பளை, அவனால தான். என்னைக்கு அப்படி சொல்றாங்களோ அங்க உபதேசம் சரியில்லைன்னு அர்த்தம். எந்த ஒரு சத்தியமும் யாரையும் பழி சொல்லக்கூடியதா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இருக்கீங்களா? ஸோ ஆண்டவர் நம்மை சுகமாக்கி இருக்கிறார். பேதுரு சொல்லும் போது சொன்னார், அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமா இருக்கிறீர்கள். பக்கத்தில் நான் சுகமா இருப்பேன். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்ச போது, இப்போ உங்களை கேள்வி கேட்குறேன், இயேசு சிலுவையில் மரிச்சாரா? உங்க அக்கிரமங்கள்லாம் மன்னிச்சிட்டாரா? உங்க பாவமெல்லாம் மன்னிச்சிட்டாரா? இவன் ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன், எல்லாம் மன்னிச்சிட்டாரா? அப்படிதானே எழுதியிருக்கு. ஆனா நீங்க சில நேரம் பாவம் செய்றீங்களா? இல்லைன்னு சொன்னீங்கன்னா முதல் பாவத்தை இப்ப செஞ்சிட்டீங்க, போய் சொல்லிட்டீங்க. So we all commit some mistakes. Amen. நம்ம எல்லாரும் தவறுகளை செய்கிறோம். ஸோ இப்படி சொல்லிட்டோமா, கால்வரியில் அவர் மரிச்சது உண்மைதான், என் பாவங்களை மன்னித்தது உண்மைதான். ஆனால் நம்ம இன்னைக்கும் பாவம் செய்கிறோமா? சில நேரங்களில் செய்து விடுகிறோம். ஆனாலும் அவர் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது என்பது போல நம்முடைய சரீரங்கள் இன்னும் பூர்ணம் அடையவில்லை. விழுந்து போன உலகத்தில் விழுந்து போன எஃபெக்ட்ல வாழுகிற இந்த சரீரத்திற்கு அவ்வப்போது சில நேரத்தில் வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அப்பொழுதெல்லாம் நான் கர்த்தரை நம்புகிறேன், என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தவர், என் நோய்களையும் குணமாக்கவர் வல்லவர் என்று நான் நம்புகிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா.